திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் என்ற பெயரில் பாஜக மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது என்ற பெயரில் மதக்கலவரம் ஏற்படுத்த பாஜக RSS முயற்சி என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் இதற்கு நீதிபதி தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது சரிதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேவையில்லாத சமூக பதற்றத்தை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏற்படுத்தியுள்ளார் என்றும் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாஜகவினர் ஆன்மீக போர்வையில் செயற்கையாக மோதல் அரசியலை உருவாக்குவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் நடந்தது சாதாரண விவகாரம் அல்ல, அது திட்டமிட்ட அரசியல் சதி என்றும் ஆன்மீகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றவே மோதல் போக்கை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலவி வந்த சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.